ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபிக்மானா என்ன, அதை ஏன் நம்ம டிசைனிங்காக சூஸ் பண்ணுறோம் அப்படின்றத நான் லாஸ்ட் இன்ட்ரோ வீடியோவில் சொல்லியிருப்பேன். அதை பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்துடுங்க, லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த வீடியோவிலேருந்து ஃபிக்மானா என்ன, அதை யூஸ் பண்ணி நம்ம எப்படி டிசைன் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எல்லாமே கிளியராக பார்க்கலாம். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்டேட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபிக்மா அப்படிங்கிறது ஒரு டிசைனிங் சாஃப்ட்வேர், ஓகேங்களா. டிசைனர்ஸ் டிசைன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர் தான் வந்துட்டு ஃபிக்மா. இந்த ஃபிக்மா சாஃப்ட்வேரில் நிறைய டூல்ஸ் இருக்குது. அந்த டூல்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். இந்த வீடியோவில் மூவிங் டூல் அப்படின்றத பற்றி பார்க்கலாம், ஓகேங்களா. இது தெரியுது இல்லையா, இதுதான் வந்து மூவிங் டூல், ஓகேங்களா. இந்த ஆரோ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் உங்களுக்கு மூவிங் டூல் அண்ட் ஸ்கேல் டூல் அப்படின்னு ரெண்டு இருக்கும். மூவிங் டூல் அப்படின்றதுக்கு ஷார்ட்கட் வந்து வி அண்ட் ஸ்கேல் டூலுக்கு ஷார்ட்கட் வந்து கே, ஓகேங்களா. இப்போ மூவ் டூல் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். மூவ் டூல் அப்படிங்கிறது எதுவும் கிடையாது, ஜஸ்ட் உங்களுடைய எந்த ஃப்ரேமாக இருந்தாலும் அந்த ஃப்ரேமு இமேஜ் எதுவாக இருந்தாலும் நீங்கள் அதை மூவ் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடியதான் வந்து மூவிங் டூல், ஓகேங்களா. இந்த டூலை யூஸ் பண்ணி நம்மளுடைய ஃப்ரேம் எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சைஸிங் எல்லாமே வந்து நம்மளுடைய கன்வீனியன்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மூவ் பண்ணிக்கலாம். அதுவே ஸ்கேல் டூல் அப்படிங்கிறது என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா, நம்மளுடைய ஹைட்டு அண்டு விட்த்து எல்லாமே வந்து ஈவனாக வந்து எலாபரேட் ஆகும். இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், இமேஜ் ஆகட்டும் ஃப்ரேம் ஆகட்டும் எல்லாமே வந்து ஈவனாக வந்து விட்த் அண்ட் ஹைட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது, ஓகேங்களா. இப்போது நான் உங்களுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் காட்டுறேன். இப்போ மூவ் டூலை வச்சுட்டு நான் ஒரு டெக்ஸ்ட்டு வந்து டைப் பண்ணுறேன், ஓகேங்களா. ஹலோ வேர்ல்ட். இப்போது இந்த ஹலோ வேர்ல்ட் அப்படிங்கிறது நான் வந்து மூவ் டூலில் வச்சு எலாபரேட் பண்ணுறேன். உங்களுக்கு வந்து இது வந்து எலாபரேட் ஆகாது, ஜஸ்ட் அந்த டெக்ஸ்ட்டு எந்த ஒரு சேஞ்சஸுமே எதுவுமே இருக்காது. இப்போ இந்த மூவ் டூலை யூஸ் பண்ணுறதுனால என்ன ஆகுன்னா, ஜஸ்ட்டு நான் வந்து அந்த டெக்ஸ்ட்டை வந்து மூவ் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். இந்த ஃபங்க்ஷன் மட்டும்தான் வந்து மூவ் டூலில் பண்ண முடியும். ஆனால் ஸ்கேல் டூல் அப்படிங்கிறத நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னாக்கா, ஹைட் அண்டு விட்த்து இது ரெண்டுமே வந்து இன்க்ரீஸ் ஆகும். கரெக்டாக ஈவனாக நம்ம எந்த ஹைட் அண்ட் விட்த்தில் நம்ம வச்சுருமோ அதுக்கேற்ற மாதிரி நமக்கு ஈவனாக வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும், ஓகேவா. இதுதான் வந்து ஸ்கேல் டூல் அண்ட் மூவ் டூல், இதுக்கான டிஃப்ரென்ஸ், ஓகேங்களா. அவ்வளோதான். மூவ் டூல் என்ன ஃபங்க்ஷன் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு அடுத்த டூல் என்ன பண்ணுது அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து ரீஜன் டூல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் ஃப்ரேமு இதெல்லாமே இருக்கும். இதெல்லாம் எப்படி அப்படிங்கிறத நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ இதை முடிச்சுக்கலாம். தேங்க்யூ.